நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, உங்களுக்கு என்ன உதவி எது இருந்தாலும் சரி நீங்க காவல்துறையை நீங்க அணுகலாம். 1091 நம்பர் எதுக்கு சொல்லுங்க? 1091 எதுக்கு? கிளாப் தட்டுங்க. குழந்தைகளுடைய கையிலே 1091 நம்பர் புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அமௌண்ட் தேவையில்லை. செல்லுல வெறும் நமக்கு சிம் கார்டு மட்டும் மட்டும் போதும். கால் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 1091 அடிச்சிங்கன்னா அந்த லிங்க் எங்க மெட்ராஸ்லேருந்து எந்த பிளேஸ் மட்டும் இங்கே லிங்க் கொடுத்துருவாங்க. எங்க சென்னைக்கு போகும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆகுறதுக்கு 10-15 நிமிஷம் தான். உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, காப்பாற்றுறோம். அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத தேர்ட் பர்சன்ட்டை நமக்கு பேசி கிடையாது. நம்மளோட ரிலேஷன்ட்டை தான் நம்ம பேசணும். புரியுதா உங்களுக்கு? ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களும் இருக்கீங்க. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பிடக்கூடாது. புரியுதா? தேவையில்லாம மிஸ்டு கால் வர்றதுக்கு இனி யாரும் பேசக்கூடாது. செல்போன் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்களா, நான் இந்த குவார்டர்ஸ்லாம் இருக்கேன், அந்த பக்கத்தில் உள்ள பையன் இருப்பேன், பின்னாடி ஒருத்த விரட்டிட்டு வரான்டா, முன்னாடி போடா. அதுன்னு பார்த்தா உண்மையிலே எனக்கு தெரியல, அது கேமு. பின்னாடி வரான்டா, முன்னாடி போடா. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செல்லுல அந்த மொபைல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு நமக்கு அம்மா அப்பாவுடைய அறிவுரை, பேரண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதோடைய அட்வைஸ் தேவை. ரெண்டாவது நம்ம டீச்சர்ஸ். கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேக்கிறோம். நானும் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு என்ன வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? வேலைக்கு வந்த பிறகு நம்ம என்ன சொல்றோம், சின்ன வயசுல கஷ்டப்பட்டா வேலைக்கு சேர்ந்தா இப்போ நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம். நம்ம 4 பேருக்கு என்ன செய்யறோம், உதவி செய்யற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க பேரண்ட்ஸ் உடைய சொல் பேச்சு கேட்டு எது சொன்னாலும் அம்மா அப்பா நமக்கு எது செய்வாங்க, நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? பேரண்ட்ஸ் உடைய சொல் பேச்சு கேட்கணும். ரெண்டாவது டீச்சர்ஸ் அவங்களுடைய நம்ம சொல் பேச்சு கேட்க வேண்டும். நீங்க கேட்டால் நம்ம வாழ்க்கையில நம்ம உங்களுடைய வருங்காலத்துலன்னா நீங்க தான் உங்களுடைய கேட்டகரியே என்ன செய்யணும், மாறி போயிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க பெரிய லெவல்ல இருக்கும்போது, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு நீங்களே ஒரு ஆபீசரா உட்கார்ந்து இருக்கும்போது, நான் உங்களை பார்க்க வரல, எவ்வளவு ஒரு கௌரவம். என்கிட்ட பேசுவீங்களா? ஒரு ஆபீசரா உட்கார்ந்து இருக்கும்போது கலெக்டரே ஆயிட்டியா, ஐயா அம்மான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்மா என்ன ஸ்கூலுக்கு பேச வந்த அம்மான்னு சொல்லி பேச மாட்டீங்களா என்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரினா ஒரு லைஃபு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நிறையா பேர் எங்க கூட படித்த பசங்களே பயங்கர என்ன செய்யறாங்க, டாப்ல இருக்காங்க. அதனால அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால நீங்க நல்லா நீரோடி நல்லா எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாம என் அன்பு மகள்களும் மகன்களும் நீரோடி வாழ்க வாழ்க வளர்க என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.